கடவுளிலிருந்தும் மைந்தரும் இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவிலிருந்தும் தூய ஆவியானவரிலிருந்தும் கிருபையும் சமாதானமும் நல் பேராசீர்வாதம் நம் அனைவருக்கும் குறிப்பாக நவம்பர் மாதத்தின் 2ஆம் ஓய்வு நாளிலே ஆண்டவருடைய திருவீட்டிலே வீட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கு மீதியாக உண்டாவதாக. ஆமென். இந்த அருமையான வேளையிலே சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதி முன்பு வாசியை கேட்ட பழைய ஏற்பாட்டின் பகுதி. யாத்ராகம புஸ்தகம் 3வது அதிகாரம் 1 முதல் 15 முடியுள்ள வசனங்கள். அதிலே 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 3வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் வாசிக்கிறேன். அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றார். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே, மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். கண்களை மூடுவோம். ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, ஓ வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. அன்பின் பரலோக கர்த்தாவே, உம்முடைய வேத வாக்கியங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வேத வாக்கியங்கள் உபதேசிப்பதற்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனமாய் இருக்கிறது என்ற வாக்கியங்களில் நாம் நினைக்கிறோம். ஆம் கர்த்தாவே, அப்பேற்பட்ட வலிமை மிக்க ஆற்றல் மிகுந்த வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்க இருக்கிறோம்.
எங்களோடு பேசும் சுவாமி, எங்களோடு இடைபடும் கர்த்தாவே, உம்முடைய வல்லமை உம்முடைய வார்த்தையினாலே எங்களை ஆட்கொண்டு ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கடவுளுடைய அழைப்பு, இறைவனுடைய தெரிந்தெடுப்பு, அவை பயன்படுத்துகின்ற விதம் மிகுந்த ஆச்சரியத்திற்குரியதும் மிகுந்த வியப்புக்குரியதுமாயிருக்கு. போப் ஃபெபியன் போப்பாண்டவராக கிபி 236 ஆண்டிலே போப்பாண்டவராக பதவியேற்றவர் ஃபெபியன் என்பவர். போப்பாண்டவரை தேர்ந்தெடுப்பதற்கு முறையில் இருக்கிறது. அவர் பிரீஸ்டாக இருந்து பிஷப்பாக மாறி, பிஷப் என்கிற நிலையிலிருந்து கார்டினலாக மாறி, அந்த கார்டினல்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் அவர்களுக்குள்ளே ஒருவரை போப்பாண்டவராக தேர்வு செய்வார். அன்றைக்கு தேர்ந்தெடுத்தார்கள். எப்படி தேர்ந்தெடுத்தார்கள்னா, பொதுவான வாக்கெடுப்பின் மூலம் எல்லாரையும் உள்ளடக்கிய திருச்சபை விசுவாச மக்களை உள்ளடக்கியவர்களை கொண்டு தேர்வு செய்தார்கள். ஆனால் தேர்வு செய்தவர்களிலே குறைந்தபட்சம் ஒரு பாதிரியராக இருக்க வேண்டும், அதன முறை. ஆனால் இந்த ஃபெபியன் ஒரு துறவியும் அல்ல, ஒரு கிறிஸ்தவ துறவியும் அல்ல, ஒரு பிரீஸ்டும் அல்ல, ஒரு பாதிரியாரும் அல்ல, பேராயருமா இல்லை, கார்டினலுமா இருந்ததில்லை. இவர், அதாவது ஆண்டிரஸ் என்பவர், போப்பாண்டவர் மரித்து போகிறார். மரித்து போன பிற்பாடு ஒரு போப்பாண்டவரை தேர்வு செய்யணும். அந்த தேர்தலுக்காக மக்கள் வருகிறார்கள், வாக்கு செலுத்த வருகிறார்கள். அதிலே பார்ப்பதற்காக, வேடிக்கை பார்ப்பதற்காக, எப்படி தேர்வு செய்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக வந்தவர் தான் ஃபெபியன் என்பவர். இவரை குறித்து என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், ஒரு விவசாயி அப்படி என்று கூட ஒரு கருத்து நிலவுகிறது. வேடிக்கை பார்ப்பதற்காக இந்த ஃபெபியன் வருகின்றார். போப்பாண்டவருக்கான தேர்தல் நடக்கிறது. ஒன்றும் செட் ஆகலை. பெரிய பெரிய வசதி படைத்தவர்கள், நல்ல திறமையான துறவிகள், பாதிரிமார்கள் எல்லாம் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. நான் ஒன்றும் செட் ஆகலை. இப்படி நடந்து கொண்டு இருக்கின்ற போதே திடீரென ஒரு புறா வந்து இறங்கி யார் மேல் தலைமேல் உட்கார்ந்தது என்று சொன்னால் ஃபெபியன் மேல் உட்கார்ந்தது. இந்த ஃபெபியன் மேல் உட்கார்ந்த உடனே அங்கிருந்த மக்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள், வியந்தார்கள். ஒரே ஒரு நிகழ்வுதான் அவர்களுக்குள், இந்த காட்சியை பார்த்தவுடனே ஒரே ஒரு நிகழ்வுதான் அவர்களுக்கு மனக்கண்களுக்கு முன்பாக வந்தது. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே ஆவியானவர் எப்படி இறங்கினார்? புறாவை போல இறங்கினார். அந்த காட்சியை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஷாக்காயிற்று. இவர்தான் நம்முடைய போப்பாண்டவர், இவர்தான் நம்முடைய போப்பாண்டவர். அப்படி என்று ஃபெபியனை அவர்கள் போப்பாண்டவர் என்ற நிலைக்கு உயர்த்தி, பின்புதான் அவருக்கு பாதிரியாராக, பேராயராக உள்ள நிகழ்வு, திருநிலைப்படுத்துகின்ற நிகழ்வுகள் எல்லாம், போப்பாண்டவராக திருநிலைப்படுத்துகின்ற நிகழ்வுகள் எல்லாம் அதன் பிற்பாடுதான் நடந்தது. ஒரு சாதாரணமான லேமேன, ஒரு சாதாரணமான விவசாயி என்ற ஸ்தானத்தில் இருந்தவரை கடவுள் எப்படி உயர்த்தினார்?
குருக்களுக்கெல்லாம் முதன்மையான குருவாக கடவுள் அவரை உயர்த்தினார். கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் போப்பாண்டவராக இருந்தார். மிக சிறந்த நிர்வாகி. அந்த துன்ப காலத்திலே இயேசு கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாக மறைந்தார். கடவுளுடைய தெரிந்தெடுப்பு, கடவுளுடைய அழைப்பு மிகவும் வித்தியாசமானது, மிகவும் ஆச்சரியத்திற்குரியது. அதான் திருமறையிலே அழகாக பார்க்கிறோம். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகளும் என் வழிகள் அல்லவென்று கடவுள் சொல்கிறார். மனுஷன் நினைக்கிறபடி, மனுஷன் சிந்திக்கிறபடி கடவுள் நினைப்பதும் இல்லை, கடவுள் செயல்படுவதும் இல்லை. அவருடைய வழிகளும் அவருடைய செயல்பாடுகளும் மனித சிந்தனைகளுக்கும் செயல்பாடுகளுக்கும் அப்பாற்பட்டவைகள். இங்கே கடவுள் ஒரு மனிதனை அழைக்கிறார், தெரிந்தெடுக்கிறார், தம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற உற்சாகப்படுத்துகிறார். அந்த மனிதர் தான் யார்? யார்? மோசே. மோசே குறித்து தான் இந்த 3வது அதிகாரம், இந்த யாத்ரா புஸ்தகம் 3வது அதிகாரம் 1 முதல் 15 முடியுள்ள வசனங்கள். மோசேயை பற்றி நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். மோசே என்ற பெயருடைய அர்த்தம் என்ன? அர்த்தம் என்ன? தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவன். கடவுளுடைய முன் குறிப்பு அசாத்தியமானது. எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொல்வதற்காக பார்வோன் கட்டளையிடுகிறான். ஆனால் இதிலே அற்புதமாய் காக்கப்பட்டு அரண்மனையிலே வளர்ந்தவன் தான் இந்த மோசே. இந்த மோசேயினுடைய வாழ்விலே கடவுளுடைய அழைப்பும், கடவுள் பயன்படுத்துகின்ற விதமும், தம்மை வெளிப்படுத்துகிற விதமும், அவரை பயன்படுத்தின விதமும் மிகவும் ஆச்சரியத்திற்குரிய காரியம். பாருங்கள், முதலாவது ஒரு ஆச்சரியமான இரட்டை அழைப்பு, டபுள் கால். இந்த 4வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். இதோ அடியேன் என்றார். மோசே மோசே என்று கூப்பிட்டார். எகிப்தின் அரண்மனையிலே வளர்ந்த பக்குவப்பட்ட மோசே, எகிப்தியன் ஒருவன் இஸ்ரவேலனை எபிரேயனை தாக்குகிறதை கண்டு என்ன செய்தான்? அந்த எகிப்தியனை என்ன செய்து போட்டான்? கொண்டு போட்டான். இந்த விஷயம் தெரிஞ்சு அப்படின்னு வந்த உடனே அவங்க இருந்து தப்பி ஓடுகிறான். இப்போது அவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய மாமனாருடைய ஆடுகளை ஓரேப் என்ற வனாந்திரத்திலே, மலை பிரதேசத்திலே அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். எத்தனை ஆண்டுகள்? 5 ஆண்டுகளா? 10 ஆண்டுகளா? 40 ஆண்டுகள். அதான் வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 7வது அதிகாரத்திலே நான் வாசித்து பார்க்கின்ற போது ஸ்தேவானை குறித்து ஸ்தேவான் பேசும்போது அதான் சொல்லுகிறார். கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டு காலம்? 40 ஆண்டு காலம் அவன் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறான். அங்கே திருமணமாகிறது. எத்தனை குமாரர்கள் பிறக்கிறார்கள்? 2 குமாரர்கள் அவனுக்கு பிறக்கிறார்கள். பாருங்க, இந்த சூழ்நிலையிலே தான்
இந்த சூழ்நிலையில தான் எத்தனை ஆண்டுகளுக்கு பிற்பாடு, 1-2 ஆண்டுகளுக்கு பிற்பாடு அல்ல, கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு பிற்பாடு கடவுள் முச்செடியின் மூலமாய் அவனுக்கு தரிசனம் கொடுக்கிறார். முச்செடி பற்றி எரிகிறது, ஆனால் அது கரிந்து போகவில்லை. இந்த வியப்புற்ற காட்சி அவன் பார்ப்பதற்கு நெருங்குகிறான். நெருங்கும் போதுதான் கடவுள் அவனை அழைக்கிறார். எப்படி அழைக்கிறார்? எப்படி அழைக்கிறார்? மோசே, மோசே என்று அழைக்கிறார். டபுள் கால். பாருங்க, 40 ஆண்டுகள் அரண்மனை வாழ்க்கையை விட்டு தப்பி ஓடி போய் வனாந்தரத்திலே ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறார். 40 ஆண்டுகள். ஒருவேளை அவன் நினைத்திருக்க கூடும், என்ன இது, இனி அவ்வளவுதான், இனி இப்படியே ஆடு மேய்த்து வாழ்க்கை பயணத்தை முடித்து விட வேண்டியதுதான் என்ற எண்ணத்தோடு தான் சகஜமாய் அவன் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் காலம் கனிகின்ற போது செயல்படுகின்ற ஆண்டவர். அவனை அழைக்கிற காலம் கனிந்த போது அவனை அழைக்கின்றார். மோசே, மோசே என்று அழைக்கின்றார். இப்படி இரட்டை அழைப்பு வேறு யாருக்கெல்லாம் கிடைத்தது சொல்லுங்கள் பார்க்கலாம். முதலாவது ஆபிரகாமுக்கு கிடைத்தது. ஆதியாகமம் 22வது அதிகாரம் 11வது வசனத்திலே கடவுள் ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று அழைக்கிறார். 1 சாமுவேல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது கடவுள் யாரை அழைக்கின்றார்? சாமுவேலே, சாமுவேலே என்று அழைக்கின்றார். லூக்கா 10வது அதிகாரம் 41வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது இயேசு கிறிஸ்து அழைக்கின்றார், மார்த்தாளே, மார்த்தாளே என்று அழைக்கின்றார். லூக்கா 22வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது சீமோனே, சீமோனே என்று அழைக்கின்றார். அதே போல அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது தம்முடைய மக்களை துன்பப்படுத்தி கொண்டிருந்த சவுலை கடவுள் அழைத்தார். எப்படி அழைத்தார்? சவுலே, சவுலே. ஆச்சரியமான வியக்கத்தக்க இரட்டை அழைப்பு. நம்முடைய ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல. நம்முடைய கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அறிந்து வைத்திருக்கிறவர், பெயர் சொல்லி அழைக்கிறவர். அப்போ எதற்காக கடவுள் வனாந்தரத்திலே 40 ஆண்டுகளை அவன் ஆடு மேய்க்க அனுமதிக்க வேண்டும்? அவன் வனாந்தரம் என்று சொன்னா சூடுதான், பாலைவனம், தண்ணீர் இருக்காது, வெயில், அப்பேற்பட்ட வனாந்தரமான பூமி. அப்பேற்பட்ட இடத்திலே கடவுள் 40 ஆண்டுகள் அவனை ஆடு மேய்க்க வைத்து அவனை பார்த்து கொண்டிருந்தார் என்று சொன்னால் அவனை சும்மா இல்லை, அவனை பக்குவப்படுத்துவதற்காக, நல்ல மேய்ப்பனாக உருவாக்குவதற்காகத்தான் 40 ஆண்டுகளை கடவுள் அவனுடைய வாழ்க்கையில் அனுமதித்தார். ஒரு வனாந்தர வாழ்க்கையை கடவுள் அவனுடைய வாழ்க்கையில் அனுமதித்தார். இதே மோசேதான், இதே வனாந்தரத்துக்குத்தான், இதே மலைக்குத்தான் எகிப்திலிருந்து கிட்டத்தட்ட 2 மில்லியன் இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு எங்க கொண்டு வருகிறார். அப்படியே நடக்கும்போதுதான் இதே இதே மலையிலே வைத்துதான் கடவுள் எத்தனை கட்டளைகளை கொடுத்தார்? 10 கட்டளைகளை கொடுத்தார். ஒரே அந்த சீனாய் மலை, 2மே ஒரே மலைதான். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ கடவுளுடைய அழைப்பு ஆச்சரியமானது, வியப்புக்குரியது. சில நேரத்தில் தாமதம் அப்படி என்று சொன்ன மாத்திரத்தில் நமக்கு நேக நேரத்தில் நாம் பொறுமையை இழந்து விடுகிறோம், பொறுமையை இழந்து விடுகிறோம். அயல் நாட்டிலே ஒரு நாட்டிய கலைஞர் ஒரு அரங்கத்திலே நிகழ்ச்சியை நடத்தினார்கள். அவருடைய நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு ஏராளமான பேர் இருந்தார்கள். நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு ஏராளமான பேர் இருந்தார்கள். நிகழ்ச்சி முடிந்தது. அவளுக்கு ஒரு பரிசு, வைரத்தாலான ஒரு நினைவு பரிசை அவர்களுக்கு கொடுத்தார்கள். வைரம் என்று சொன்னாலே காஸ்ட்லி. அவள் அதை எதேச்சமாக எதிர்பாராது தொலைத்து விட்டாள். தன்னுடைய வீட்டிற்கு போன பிற்பாடு தான்
அந்த வயிற பதித்த இதை காணலை, நினைவு பரிசை காணவில்லை. உடனே இந்த அரங்கத்தினுடைய மேனேஜருக்கு கூப்பிடுகிறாள். அரங்கத்தினுடைய மேனேஜருக்கு கூப்பிட்டு, வைர நினைவு பரிசை நான் தொலைச்சு விட்டேன், அங்கே இருக்கிறதா அப்படின்னு பாருங்கள் அப்படின்னா. வைர காணல. அந்த மேனேஜர் சொன்னார், ஏம்மா கொஞ்சம் இதே லைனில் நீ உட்காந்துக்க, நான் டக்குன்னு பார்த்துட்டு உனக்கு இருக்கா இல்லையாங்கிறத என்ன செய்கிறேன், இருக்கா இல்லையாங்கிறத நான் சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னேன். இந்த இவர் லைனில் ஃபோனை வச்சுட்டு டக்குன்னு போய் பார்க்க போகிறார். அவசரமாக தேடும்போது அந்த வைரம் பதித்த அந்த நினைவு பரிசு அங்கேயே கிடந்துச்சு. கிடைத்த உடனே தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறார். மறுமுனையில் அந்த ஃபோன் என்ன செய்திச்சு, கட்டாயிடுச்சு. இன்றைக்கு இருக்கிற தகவல் தொடர்பு காரியங்கள் வசதிகள் அன்றைக்கு இல்லை. ஆனால் கிடைத்த பரிசு, அந்த பொறுமை, நீ லைனில் இருந்துக்கா, நான் பார்த்து சொல்லுகிறேன் என்பதற்கு கூட அந்த பெண்மணிக்கு என்ன இல்லை, பொறுமை இல்லை. சரி, கட்டாயிருச்சு. அதுக்கப்புறம் அவர் தேடி பார்க்குறேன்னு சொன்னார். அது இருக்கிறதா இல்லையா என்பதை ஒருமைக்குள்ள கன்ஃபார்ம் பண்ணுவோம் என்கிற ஆர்வம் அந்த பெண்மணிக்கு இல்லை. இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இருக்கிறோம். பொறுமை இல்லாதவர்களாய், ஆர்வம் இல்லாதவர்களாக இருக்கிறோம். ஆனால் பாருங்கள், மோசையை பாருங்கள், 1-2 ஆண்டுகள் அல்ல, 40 ஆண்டுகள் இருந்தான். பொறுமையோடு வனாந்திர பணியை அவன் செய்து கொண்டிருந்தான், மந்தையை மேய்த்து கொண்டிருந்தான். ஆண்டவர் அவனை அழைத்தார், ஆச்சரியமாய் அழைத்தார். அடுத்து பாருங்க, 2வது காரியம் இந்த பகுதியிலே அடுத்து நாம் கண்டுகொள்ளுகின்ற 2வது காரியம் ஆச்சரியமான வெளிப்பாடு. ஆச்சரியமான வெளிப்பாடு. அதுதான் யாத்திராகமம் 3வது அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் எப்படிப்பட்ட இடம், பரிசுத்த பூமி. பரிசுத்த பூமி. கடவுள் ஆச்சரியமான விதத்திலே மோசைக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அதான் ஏற்கனவே சொன்னேன், வனாந்திரத்திலே முட்புதர் செடி பற்றி எரிகிறது. பற்றி எரிகிற போது அந்த எரிகிற முச்செடி என்ன ஆகல, சாம்பல் ஆகவில்லை, எரிந்து கொண்டே இருக்கிறது. அப்ப இதை பார்க்கிறான், தொலைந்து பார்க்கிறோம், என்னடா இது ஆச்சரியமாக இருக்கிறதே, வியப்பாக இருக்கிறதே, இப்படி ஒரு அதிசயத்தை கண்டதில்லையே என்று அவன் கிட்டி சேருகிறான். கிட்டி சேரும்போது ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிறார், நீ கிட்டி வராதே, நீ நிற்கிற இடம் எப்படிப்பட்ட இடம், பரிசுத்த பூமி. மோசைக்கு ஒரு பண்பு இருந்து எல்லாவற்றையும் உற்று நோக்கணும், ஆராய்ந்து அறியணும் என்கிற ஒரு நோக்கம் இருந்தது. ஆகையினாலே தான் பாருங்கள், அவன் ஒரு இஸ்ரவேலன் எகிப்தியனை அடிக்கிறத, சண்டை போடுகிறத பார்த்தார். சண்டை போடுகிறத பார்த்து என்ன செய்கிறார், அங்கே நெருங்கி போகிறார். அப்போ பார்க்கிறத ஒரு எகிப்தியன் யார் அடிக்கிறான், இஸ்ரவேலன் அடிக்கிறத விட்டு பார்க்கிறார். அதாவது அந்த விட்டு பார்க்கிற காரியம் நமக்கு உண்டு. சிலர் சாலையிலே சண்டை போட்டு கொண்டிருப்பார்கள். சிலருக்கு என்ன நடக்குன்னே தெரியாது, அப்படியே போவாங்க. ஆனால் என்ன நடக்கிறது என்று அறியாமல் அந்த இடத்தை விட்டு என்ன செய்ய மாட்டாங்க, நகர மாட்டாங்க. ஏதோ ஒரு சின்ன காரியத்துக்காக சண்டை போட்டு கொண்டிருப்பார்கள். ஆனால் அங்கே என்ன நடக்கிறது என்று தெரிஞ்சிட்டு தான் போவாங்க. அப்படி மக்கள் இருக்கிறார்கள். அதே போல் மோசே அவன் பார்க்குறான் பாருங்க, அவன் பாட்டுக்கு போயிருந்திருக்கலாம். ஒரு இஸ்ரவேலனுக்கு எகிப்தியனுக்கு சண்டை நடக்கு, அதில் பார்க்கிறான், யாரும் இல்லை என்று அறிந்த மாத்திரத்திலே அவன் என்ன செய்கிறான், எகிப்தியனை வெட்டி கொன்று புதைக்கிறான். சரி, அதோட முடிஞ்சு போச்சு. மறுநாள் யார் சண்டை போடுகிறார், 2 இஸ்ரவேலர்கள் சண்டை போடுகிறார்கள்.
அதையும் போய் உற்று பார்க்கிறார். ஏன்பா நீ சண்டை போடுறீங்க அப்படி என்று சொல்லி அங்கே தன்னுடைய மூக்கை நுழைத்து சண்டையை விலக்கிவிட முற்படும் போதுதான் அவன் சொல்றான், நேற்றைக்குத்தான் அவனை கொன்னுட்டல்ல, அதே போல் எங்களை இன்றைக்கு கொல்ல பார்க்கிறாயோ, எங்களுக்கு மேல் உங்களுக்கு அதிகாரம் தந்தது யாரும் உண்டோ அப்படின்னு சொன்ன கேட்டவொன்னா அவன் புரிஞ்சுட்டான். நாம் செய்த தவறு தெரிந்து விட்டது என்று தெரிஞ்சுதான் ஓடி போறான். அப்போ பாருங்க, அப்பேற்பட்ட மோசேக்கு கடவுள் தம்மை வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார்? பின்வரும் வசனங்களிலே பார்க்கும்போது கண்டுகொள்ள முடியும். 6வது வசனத்தை பார்க்கின்ற போதும் 14வது வசனத்தை பார்க்கின்ற போது சொல்லுகிறார், நான் எப்பேற்பட்ட கடவுள், ஆபிரகாமின் கடவுளும் ஈசாக்கின் கடவுளும் யாக்கோபின் கடவுளும் என்று சொல்கிறார். அடுத்து கடைசியாக அவனை அனுப்புகின்ற போது சொல்லுகிறார், நான் எப்பேற்பட்டவர், இருக்கிறவராகவே இருக்கிறேன், நான் காலமாக இருக்கிற கடவுளப்பா அப்படி என்று சொல்லுகிறார். ஆனால் இவைகளைத்தான் கடவுள் முதல் முறையாக அவருக்கு சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக முதல் காரியத்தை மோசேக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இந்த கடவுள் எப்பேற்பட்டவர் என்று சொன்னால் சாதாரணமானவர் அல்ல. அவர் எப்பேற்பட்ட கடவுள், பரிசுத்தமுள்ள கடவுள். அவர் நான் ஆபிரகாமின் கடவுளும் ஈசாக்கின் கடவுளும் யாக்கோபின் கடவுளும் அப்படி என்றெல்லாம் சொல்லி வெளிப்படுத்துவதற்கு முன்பாக நான் காலாகாலமாய் ஆதி முதல் அந்த வரைக்கும் இருக்கிறேன், காலாகாலமாக இருக்கிற கடவுள் என்பதை சொல்வதற்கு முன்பாக ஆண்டவர் மோசேக்கு ஒரு பெரிய காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஓடி என்ன நடக்குன்னு பார்க்க வந்தவனிடத்துல நீ என்ன செய்யாதே, கிட்டி சேராதே, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. அது யான் பரிசுத்த பூமி? பரிசுத்த கடவுள் அங்கே என்ன செய்கிறார், இருக்கிறார். அப்போ முதலாவது எப்படி கடவுள் மோசேக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால் பரிசுத்தமுள்ள கடவுளாக தம்மை வெளிப்படுத்துகிறார். ஆகையினால்தான் கொஞ்சம் வீரம் செறிந்தவன் மோசே. இஸ்ரவேலனுக்கு எகிப்தினுக்குள்ள சண்டைக்கும் மூக்கை நுழைத்தவன், இஸ்ரவேலுக்குள்ள சண்டையில போய் மூக்கை நுழைத்தவன் மோசே. இங்கே முச்செடி பற்றி எரிகிறது, என்ன எரிகிறது பார்ப்போம் அப்படி என்று போன மோசேக்கு கடவுள் சொன்ன காரியம், நீ கிட்டி வராதே, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. ஆகையினால் 2 காரியத்தை சொல்லுகிறார். உன் காலில் இருக்கிற பாதரட்சையை என்ன செய், கலட்டி போடு அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ பாதரட்சை எதற்கு கலத்துவாங்க? அந்த காலத்தில் ஏழை மக்கள் என்ன இல்லை, காலணிகளை அணிவதில்லை. காலணிகளை அணிவதில்லை, வாங்குவதற்கு வசதி இருக்காது, அது ஒன்று. அதே போல அடிமைகளுடைய காலில் என்ன இருக்காதா, பாதரட்சைகள் இருக்காது. அடுத்தது யாருடைய காலில் இருக்காதுன்னா சர்வெண்ட்டுக்கு கீழே, சர்வெண்ட் அடிமை ஸ்லேவ் இல்லாமல் கால் இருக்காது. அப்போ தாழ்மைக்கான அடையாளம். எப்பா நான் பரிசுத்தமுள்ள கடவுள், நீ வீராப்போட என்னுடைய சமூகத்தில் நீ வராத, உன்னுடைய உள்ளான வீராப்போட வீரத்தன்மையோட என்னுடைய சமூகத்தில் நீ வராத, நீ எப்படி வா, தாழ்மையுள்ள கடவுள். அதோடு மட்டுமல்ல, தாழ்மையோடு வா, நான் பரிசுத்தமுள்ள கடவுள். அந்த அளவிற்கு வீரத்தோடு வந்தவன் அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். ஏன்னா அப்பந்தான் உணர்கிறான், நான் ஒரு பாவி, நான் ஒரு கொலைக்காரன், பரிசுத்தமுள்ள ஆண்டவருடைய சமூகத்திலே கிட்டி சேருவதற்கு நான் தகுதி உடையவன் அல்ல என்ற காரணத்தினாலே அவன் தன்னுடைய முகத்தை மூடிக்கொள்கிறார். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் தம்மை பரிசுத்தமுள்ளவராக தம்மை ஆச்சரியமான விதத்திலே மோசேக்கு வெளிப்படுத்துகிறார். 3வதாக பாருங்கள், 10வது வசனம்.
10வது வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன், போதும் வா என்றார். ஆச்சரியமான விதத்திலே பணியிலே அமர்த்துகிறார். என்ன பணி? என்ன பணி? எகிப்திலே அடிமைப்பட்டு கிடக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து எங்க கொண்டு போனோம்? கானான் நாட்டுக்குள்ளே கொண்டு போக வேண்டும். அன்பானவர்களை, முந்தின வசனங்களை வாசித்து பார்க்கின்ற போது மிக தெளிவாக கண்டுகொள்ள முடியும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் எகிப்தியரின் கைக்கு இஸ்ரவேலரை விடுதலையாக்கும்படிக்கு, அவர்களை விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் நான் இறங்கினேன். நான் என்ன செய்தேன்? நான் இறங்கினேன் அப்படி என்று சொல்லுகிறார். அடுத்தது, எகிப்திலே என்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் படுகின்ற உபத்திரவத்தை நான் கண்டேன் அப்படி என்று சொல்லுகிறார். நான் இறங்கி வந்தேன், இஸ்ரவேல் மக்களை விடுவிக்க இறங்கி வந்தேன், அவர்களுடைய துயரங்களை கண்டேன் என்று சொன்ன ஆண்டவர் ஏன் மோசேயை அனுப்ப வேண்டும்? நம்முடைய கடவுள் வல்லமையுள்ள கடவுள் தானே, அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்துகிற கடவுள் தானே. மோசேயை கொண்டு எத்தனை அற்புதங்களை செய்தார். ஆனால் அதே அற்புதங்களை இவர் நேரடியாகவே சென்று ஏன் செய்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க கூடாது? ஏன்? ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். படைப்பின் மகுடம் யாரு? மனிதன். கடவுள் உலகத்திலே செய்கின்ற காரியங்களை யாரை வைத்துதான் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்? யாரை வைத்துதான் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்? மனிதனை வைத்துதான் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். இதை நம்முடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள வேண்டும். அநேக நேரத்தில் நாம் கேள்வி எழுப்புகின்றோம், ஏன் கடவுள் இப்படியெல்லாம் விட்டு வச்சிருக்கிறாரு? ஏன் அப்படி பண்ணியிருக்கலாமே, இப்படி பண்ணியிருக்கலாமே? அப்படி இல்லை. கடவுள் திட்டம் வகுத்து தம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற யாரை பயன்படுத்துகிறார்? தம்முடைய பிள்ளைகளை கருவியாக பயன்படுத்துகிறார். ஆச்சரியமாக பணியமர்த்துகிறார். எப்பா இப்போ மோசே போகிறான் பாருங்கள், எப்படி போகிறான்? பார்வோன் மன்னனை பார்க்க போறான், தான் வளர்ந்த அரண்மனைக்கு போகிறான். எப்படி போகிறான்? கோட்டும் சுட்டோடுமா போறாரு? இல்லை. சாதாரண ஒரு மெய்ப்பனுடைய வஸ்திரத்தோடு தன்னுடைய ஆடுகளை மேய்க்கின்ற அந்த கோலோடு தான் பார்வோன் அரண்மனைக்கு போகிறார். இன்றைக்கு கூட பாஸ்டரா அல்லது ஊழியர்களா மிஷினரிமார்களா போகிறவர்களுக்கு கொடுப்பார்கள், பரிசுகள் கொடுப்பார்கள், சூட்கேஸ் கொடுப்பாங்க, டார்ச் லைட்டு. பயணத்திற்கு என்ன கொடுப்பாங்க? டார்ச் லைட்டு கொடுப்பாங்க, துணிமணிகள் கொடுப்பார்கள். ஆனால் மோசைக்கு என்ன ஒன்றுமே இல்லை. போ அப்படி என்று சொன்ன உடனே அவன் போகிறான். எப்படி போகிறான்? அது மெய்ப்பனுடைய வஸ்திரத்தோடு அந்த கோலோடு அவன் போகிறான். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் இந்த இடத்திலே இருக்கிறோம் என்று சொன்னால் கடவுளுடைய அழைப்பு, கடவுளுடைய தெரிந்தெடுப்பு என்கிற மாபெரும் உண்மையை நம்முடைய வாழ்க்கையில நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் ஒரு பெரிய திட்டத்தோடு நம்முடைய வாழ்க்கை குறித்து ஒரு பெரிய திட்டம் வகுத்துதான் கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார், தம்முடைய இரத்தத்தை கொண்டு நம்மை மீட்டிருக்கிறார், தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி இருக்கிறார், நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அன்றைக்கு மோசைக்கு ஒரு நோக்கத்தை வைத்து கடவுள் அழைத்தார். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து எங்கே அழைத்துட்டு போனோம்? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். இன்றைக்கு நம்மை எதற்கு கடவுள் அழைத்திருக்கிறார் என்று சொன்னால், நித்திய கானான் வீடை
சுதந்தரிப்பதற்காக கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். அதான் இன்றைக்கு வாசித்திருக்கிற திருமறை பகுதி, நற்செய்தி பகுதி மிக மிக அருமையாக சொல்லுகிறது. கடவுள் நம்மை அழைத்திருக்கிறது நோக்கம், நம்மை தெரிந்து கொண்டது நோக்கம், தம்முடைய இரத்தத்தை கொண்டு நம்மை கழுவி இருக்கிறது நோக்கம். எந்த நோக்கம் என்று சொன்னால் ஒரே நோக்கம்தான். நான் எப்படி தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சுதந்தரிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கம். ஆகையினால்தான் இந்த உயிர்த்தெழுதல் எல்லாம் நம்பாத சதுசேயர்கள் கேள்வி மேல கேள்வி இயேசுவிடத்தில் கேட்டார்கள். நீங்க உயிர்த்தெழுதல் உண்டு என்று சொல்லுகிறீர்கள், பரலோகம் எல்லாம் உண்டு என்று என்கிறீர்கள். அப்படி என்று சொன்னால் 7 சகோதரர்கள் உலகத்தில் இருக்கிறாரு. மூத்தவன் கல்யாணம் பண்ணுகிறான், மூத்தவன் செத்து போகிறான். அந்த மனைவியை திருச்சட்டத்தை ஏற்று 2வது உள்ளவன் கல்யாணம் பண்ணுகிறான், அவனும் செத்து போகிறான். இப்படி ஒரே பெண்ணை 7 பேரும் திருமணம் செய்து கொள்ளுகிறார்கள். மறுமையிலே தேவனுடைய ராஜ்யத்திலே அல்லது உயிர்த்தெழுதலிலே அவள் யாருடைய மனைவியாயிருப்பாள்? அந்த கேள்விக்கு தான் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார். என்னவென்று சொன்னால், அவர்கள் எப்படி உயிர்த்தெழுதலின் பிள்ளைகள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தேவதூதருக்கு ஒப்பானவர்கள். அவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள். அங்கே கடவுளுடைய ராஜ்யத்திலே பெண் கொடுப்பதும் இல்லை, பெண் எடுப்பதும் இல்லை. ஒவ்வொருவரும் எப்படி இருப்பார்கள்? தேவனுடைய தூதர்களைப் போல இருப்பார்கள். அந்த வாழ்வை அருள்வதற்காகத்தான் கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அந்த வாழ்வை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து தன்னை கல்வாரி சிலுவையிலே ஒரு ஆட்டை போல தன்னை ஒரு பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார். காரணம் ஒரே நோக்கம், நாம் மரணத்திற்கு பிற்பாடுள்ள உயிர்த்தெழுதலின் வாழ்க்கையை, தேவதூதருக்கு ஒப்பான வாழ்க்கையை நாம் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டுமே. அதான் இன்றைக்கு வாசித்து கேட்ட நிருப பகுதி மிக அழகாக சொல்லுகிறது. 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 13வது வசனம், ரட்சிக்கப்படும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். இன்றைக்கு நேற்றுக்கல்ல, கடவுள் தம்முடைய கரத்திலே வைத்திருக்க லிஸ்ட் பிரகாரம் உண்மையாகவே அவருடைய லிஸ்ட்ல நாம் இடம் பிடித்திருக்கிறோம். ஆகையினாலே தான் இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் இடம் பிடித்திருக்கிறோம், உட்கார்ந்திருக்கிறோம். அப்போ எப்பேற்பட்ட பாக்கியத்தை கடவுள் நமக்கு தந்திருக்கிறார், எப்பேற்பட்ட கிருபையை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பாராட்டி இருக்கிறார். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். 148வது சங்கீதம் அழகா சொல்லுகிறது. கர்த்தரை என்ன செய்யுங்கள்? துதியுங்கள். சூரியனே, சந்திரனே, பிரகாசமுள்ள நட்சத்திரங்களே, வாலிபரே, கன்னியரே, பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் என்ன செய்வீர்களாக? கடவுளை துதிப்பீர்களாக. ஏன் என்று சொன்னால் அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்துக்கும் மேலானது என்று 13வது வசனம் சொல்கிறது. இப்ப கடவுளை துதித்து வாழ அழைக்கப்படுகிறோம். ஏன் என்று சொன்னால் நம்முடைய சித்தத்தின்படி, நம்முடைய விருப்பத்தின்படி நாம் இங்கு இல்லை. கடவுள் நம்மை நாம் பிறப்பதற்கு முன்பாகவே திட்டம் வகுத்து அதற்கேற்றபடி கடவுள் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே அவருடைய அழைப்பு என்பது ஆச்சரியமானது. அவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்தின விதம் ஆச்சரியமானது, நம்மை பயன்படுத்துகின்ற விதம் ஆச்சரியமானது. ஆகவே கடவுளை துதித்து வாழ, கடவுளுடைய நாம மகிமையை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தி வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். மோசே பல சாக்கு போக்குகளை சொல்லி தப்பிக்க முயற்சித்தான். இல்லை, ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை தான் சொன்னார், நான் உன்னோடு இருக்கிறேன், இப்போ பார்வனிடத்தில் போ. அதே போலதான் அதே ஆண்டவர் நமக்கும் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னோடு இருக்கிறேன். ஆகையினால் உன்னுடைய அழைப்பை நீ தெரிந்தெடுத்துக்கோ, புரிந்து கொள். கடவுள் தம்மை எவ்வாறு நமக்கு வெளிப்படுத்தினார் என்பதை புரிந்து கொள். கடவுள் என்ன நோக்கத்தோடு இந்த இடத்தில் நம்மை உட்கார வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள். நிச்சயமாய் அதை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு பேராசீர்வாதமாக அமையும். இந்த உலக வாழ்க்கையின் ஓட்டம் ஒரு வெற்றியுள்ள ஓட்டமாக அமையும். இந்த நம்முடைய வாழ்க்கை ஒரு ஜெயமான ஒரு வாழ்க்கையாக அமையும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை.
ஆண்டவர் தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களை சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாமத்தால் காத்துக் கொள்வதாக. ஆமென்.